ஆங்கரா லைவ் ஷோஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து மணிமேகலை கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னும் பல சீனியர்ஸ் அங்க ம். இருந்தவங்க கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க பேசின வீடியோ கேட்டா எப்படி இருக்குன்னா, இப்பதான் புதுசா அவங்க வந்து ஒரு சேனலுக்குள்ள வந்துட்டு புதுசா ஒரு விஜே பண்றாங்க. ம். அவங்கள இன்னொருத்தவங்க டாமினேட் பண்றாங்க அப்படிங்கிற மாரி ஒரு அப்படிங்கிற கேட்டகரி ஆ. இருக்குல்ல. அத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஆ, ஆ. ஸ்பெஷலா எனக்கு நான் அத பார்த்தோனே ட்விட்டர்ல என்ன போஸ்ட் பண்ணேன்னா, இது நான் அவங்க கூட லைவ் ஷோஸ் பண்ணியிருக்கேன் ஆமா, ஆக்சுவலா. ஆமா, ஆமா. ஒரு 4 மணி ஷோ இருக்கும். அதுக்கப்புறம் 9:00 ஷோ ஒண்ணு ம், பண்ணியிருக்கேன். ம். ஸோ ஈவினிங் 7:00 ஷோஸ் அந்த மாரி. ஸோ அப்போ நான் லைவ் ஷோல நிக்கும்போது, அவங்க பேசுற விஷயங்கள் நம்மள டாமினேட் பண்ணி தான் இருக்கும். கண்டிப்பா ஏன்னா, இருக்கும். கண்டிப்பா. நம்ம வந்து புதுசு அப்படிங்கிறதுனால, அந்த இடத்துல அவங்களோட ஆதிக்கம் அதிகமா யூசுவலாவே இருக்கும். இல்ல ஸோ மணிமேகலை அப்படின்னு பார்த்தாலே, புடிச்சு வந்து அவங்கள யாரும் பார்க்கிறதே கிடையாது. ஒரு இரிட்டேட்டிங் பீஸா தான் பார்த்துட்டு இருக்காங்க. ம். சீரியஸா சொல்றேன். குக் வித் கோமாளில ரக்ஷன் ஒருத்தரே வந்து ஆங்கரிங் பண்ணியிருக்கலாம். ஆஹா. தேவையில்லாம ஒரு கோமாளிய தூக்கி ஆங்கரா போட்டு, வாய் விட்டு எனக்கு ஆங்கரிங் குடுங்கன்னு கேட்டு, ம். அந்த ஷோல பிரியங்காவ போட்டு, அத வச்சதுல வேட்டு, அந்த மாரி தான் வந்து இல்ல கணக்கு அது போச்சு. நான் எப்படி பார்க்குறேன்னா, அது ஒரு திறமை